ஹாய் காய்ஸ், கிளம்பியாச்சு காந்திபுரத்துக்கு. ஸோ இப்போ பஸ் வந்து எத்தனை மணிக்கா பஸ்? எத்தனை மணிக்கு ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. வாங்க போகலாம். சரி வந்தாச்சு ஆல்ரெடி கல்யாணம் அவ்வளோதான். என்ன ப்ரோ கொஞ்சம் ஊற்றி விடணும். எவ்வளோ ஊத்த? இது போதுமா? இவர் வந்து ஒரு வீராப்பான ஆளு. இந்த முகத்தெல்லாம் காமிக்க மாட்டாரு. அல்வா, கருப்பட்டி அல்வா. வாங்க அந்த கிஃப்ட் ஷாப்ல போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்க வந்துகிட்டே இருக்கு. தூத்துக்குடி ரோடு கிட்ட நிற்கிறோம். ஃபோனில் சார்ஜ் இல்லையா, சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக போக வேண்டியதான். ஒரு 3 o'clock போல் ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு நான் அப்படியே இதில் கண்டினியூ பண்ணுறேன். என் மொபைலுமே சார்ஜ் கம்மியாக தான் இருக்கும். பாம்பன் பிரிட்ஜு மேலே தான் இருக்கும். பாம்பன் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக போய் உள்ளே போக வேண்டியது தான். நல்லா இருக்குடா இடம். ஆனால் ரொம்ப பாம்பன் பிரிட்ஜை பாருங்கள். ஆனால் நல்லா இருக்குது இடம். பிரிட்ஜில் நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு இடம் நல்ல இடமா கிடைக்குதா போயிட்டு அங்கே பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரு ஆகிட்டோம். ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடிக்கிட்ட என்ட்ரு ஆயாச்சு. இதில் 2 பில்லு சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே வரப்போ. அவுட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பில்லு வந்து 100 rupeesக்கு. லைக் ராமேஸ்வரம், எனக்கு தெரியல எதுக்குன்னு, ராமேஸ்வரம் முனிசிபாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 100 rupeesக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் பிளாஸ்டிக் செக் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 20 rupees ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ 2 சார்ஜஸ் இருக்குது. பட் இதில் வந்து நீங்கள் இன்கேஸ் வரீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கேஷாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நெட்வொர்க்குங்கிறது ஒர்க் ஆகாது. மேக்ஸிமம் கேஷாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுமா வரவு அவருக்கு ஏதோ ஹேங் ஓவர் ஆயிடுச்சு. நானும் எதுவும் வாங்கி கொடுக்கல. அவருக்கு வந்து ஏதோ குடிச்சு வாந்தியாக வருது போல். வாந்தி எடுத்துட்டு மாத்திரையாவது ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். அதுவும் விட்டாச்சு. மெடிக்கல் எதாவது இருக்குமா இங்கே? இந்த பக்கம்லாம் கிடையாது எதுவும். மணி இப்போ 3, ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கங்க. 4:30 மணிக்கு கரெக்டாக இங்கே எதுவும் வண்டி எடுக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஓகே. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா 4:30 மணிக்கு எடுத்தால் தான் ஒரு 6 மணிக்காவது நம்ம ராம்நாடு போக முடியும். அதுக்கடுத்து நான் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர முடியும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா தனுஷ்கோடி ராமேஸ்வரம் நடுவில் இருக்கும். ஸோ எதுக்காகனா சும்மா ஜாலியாக இங்கே ஒரு இடம் ப்ரைவேட்டான ஒரு இடம் நல்லா இருந்தது. ஸோ அதுக்காக தான் சும்மா ஜாலியாக இங்கே இருக்கோம். பட் அது என்னோட விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோங்கிறது ரெக்கார்டாகவே இல்லை. அந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணேன். அது வந்து மைக்கில் சார்ஜ் இல்லாதனால ரெக்கார்ட் ஆகலை. இங்கே வந்து எடுத்துமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். சார்ஜ் இல்லைன்னு நினச்சேன். பட் ஆனால் அது ஒரு மைக் ப்ராப்ளம். அது சார்ஜ் நான் போட்டுமே அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. மொபைலுமே சார்ஜ் இல்லை. இதுக்கப்புறம் போய் சார்ஜ் போட்டுட்டு தான் நான் எதுவாக இருந்தாலுமே விளாக் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு டீ கடையில் வந்து நிப்பாட்டிருக்கோம். ஒரு டீ கடை. இதுக்கப்புறம் தான் ஒரு லாங் ஜேர்னியே இருக்குது ஆக்சுவலாக. எவ்வளோ கிலோமீட்டர் நான் மொத்தம் அந்த புதுக்கட்டை சொன்னாங்க? இன்னும் ஒரு 200 வருமா? 150யா? 150 கிலோமீட்டர். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டர் இல்லையா? திருச்சி ஒரு 50 கிலோமீட்டர். மொத்தம் இதுவே 200 வந்துடுது. நீ எப்படா போகிற? நீயே சொல்றியா? டீல சுகர் அதிகமாக இருக்கு. சால்ட்டா? பேசாதடா, படிக்காத தற்குறி பிள்ளை.
கைஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராமநாதபுரத்தில் இப்போ டீ குடிச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்கோம். இப்போ இவங்க எங்கே போயிருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா காமிக்கணும் பாருங்க. பார்த்தீங்கன்னா A1 பாருக்கு போய் குடிக்க போயிருக்காங்க. ஆனால் டிரைவர் குடிக்கல, பட் பின்னாடி உள்ள ஒரு 2 பேர் வந்து குடிக்க போயிருக்காங்க. ஆல்ரெடி மணி இப்போ 6 ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் பட்டுக்கோட்டை போகிறதுக்கு ஒரு 8 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆமாம் 8 ஆகிடும். 8 ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து திருச்சிக்கு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 9 மணி ஆகிடுச்சுன்னா 10 மணிக்கு பஸ் அங்கே புக் பண்ணியிருக்கேன். அங்கே போகணும். இந்த பிளான் சரியாக நடந்துச்சுன்னா கோயம்புத்தூர் போயிடலாம். இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட எங்கேயாவது உட்காந்துருக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்கும். அங்கே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ திருச்சி பஸ்ஸில் தான் ஏறி இருக்கேன். திருச்சி பஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் இங்கேருந்து திருச்சி. அப்புறம் அங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கு திருச்சி டு கோயம்புத்தூர். ஸோ 11 o'clock பஸ், அதுக்குள்ளே போகணும். வந்து சார்ஜுமே என்கிட்ட ஒரு 12% தான் இருக்குது. அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எங்கேயுமே சார்ஜ் போட முடியல. இடையிலே பார்த்தீங்கன்னா என் சார்ஜர் எடுத்து இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால என்கிட்ட இல்லை. அதனால் இப்போ நான் வந்து அங்கே என்னென்ன நல்ல முடியுதோ அது போகிற வழியில் அதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா என்ன காமிக்க முடியுதோ காமிக்கிறேன். ஸோ நான் திருச்சி போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி போகிறேன். பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறியாச்சு. இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து கரெக்டாக எனக்கு நல்ல வேலை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் லேட்டாக இருந்தேன்னா அந்த பஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து திருச்சியில் ஏறியாச்சு. இங்கே இருந்து இனிமேல் கோயம்புத்தூர் போக வேண்டியது தான். போனால் போதும் தான் இருக்குது. பட் பஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சீட் பஸ் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்ஸில் கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தாச்சு. மணி 3:30 ஆகுது. 3:28 3:30 ஆகுது மணி. இப்போ தான் நேரம் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோதான். ஒரு வழியாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் எனர்ஜி. இதுதான் ரொம்ப சீக்கிரமாக வந்து பஸ். ஜஸ்ட் 4.5 மணி நேரம். பஸ்ஸும் நல்லா தான் இருந்தது. ஸ்பீடாக வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு vlogல பார்க்கலாம். பாய். The day I die.